சொல்லணும்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஒரு ப்ரொஃபஸராக இருந்து பல நூறு மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்காங்க. தான் ஆசிரியராக இருந்து பண்ணுற சேவை மட்டும் மக்களுக்கு பத்தாது, இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அரசியலுக்கு வந்து மக்களோட அன்பை நம்பிக்கையை பெற்று வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவராக பதவியில் அமர்ந்திருக்காங்க. அன்பு சகோதரியர் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, துப்புரவு பணிகள் மற்றும் யாத்திரைகளுக்கு தேவையான அடிப்படை ஏற்பாடுகள் செய்தல் போன்ற பொதுநல பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தன்னுடைய கட்சி மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை ஒரு நாளை முன்னெடுக்கும் சிறந்த மக்கள் நல சேவகர். அன்பு சகோதரி அவங்க தன்னுடைய சிறந்த மக்கள் நல சேவைக்காகவும் சிறந்த சமூக பணிகளுக்காகவும் அரசாங்கத்திடமிருந்தும் பல தன்னார்வ நிறுவனங்களிடமிருந்தும் நிறைய விருதுகளை பெற்றுள்ளார். அன்பு சகோதரி திருமதி டயானா சர்மியா அவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டியும் வேறுபாடுகள் இல்லாத மக்கள் சேவையை பாராட்டியும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் விருதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணியோட முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணிகள் உங்களுக்கு நம்ம அமைப்பு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே முதலீடு கொடுக்குறவங்களுக்கு என்னோட சிஓவே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி பிரபா உங்களுக்கு அவங்க நம்ம கம்பெனியோட முக்கியமான ஒரு தூணாக இருக்காங்க உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை அடக்குமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே தான் இருக்கணும் உங்களுக்கு, பொருளாதார ரீதியாக வந்து வெளியே வரக்கூடாது உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பங்கரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை உங்களுக்கு, பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எல்லா துறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சிருந்தா கூட உங்களுக்கு அரசியல்ல சாதிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிக்கலா தான் இருக்குது உங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு அரசியலை பொறுத்தவரையும் ஆண்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டாமினேட்ல இருந்து வந்து பழகிட்டாங்க உங்களுக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வர்றது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு. ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தா உங்களுக்கு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனா ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அவங்க அந்த சமுதாயத்தையே மாத்துவாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம அருமைக்குரிய அன்பு சகோதரி திருமதி டயானா சர்மிளா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராசிரியரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல கல்விக்காக வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாள் அர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு நிறைய குழந்தைகளோட கல்விக்காக வந்து பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு. நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியா திகழ்ந்திருக்காங்க உங்களுக்கு. அந்த அனுபவத்தை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்விக்கு மட்டும் நம்ம செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது உங்களுக்கு. நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைகளை நின்று அந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களை உருவாக்கி பொருளாதாரத்தை அவங்க மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுமையான போட்டிகளின் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்று உங்களுக்கு கடந்த 5 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கவுன்சிலர்கள் வந்து ஒத்துழைப்போட எல்லா நிர்வாகிகள் ஒத்துழைப்போட உங்களுக்கு செயல் தலைவரோட வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்போட உங்களுக்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கூட பிறந்த சகோதரர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்திருக்க முடியாது உங்களுக்கு. அப்படி கடந்த 5 வருஷமா மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்தவங்களுக்கு கவுன்சிலர் செல்லத்தையும் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்தவங்களுக்கு வேளாங்கண்ணியை ஒரு முதல்நிலை பேரூராட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நகராட்சியா மாற்றக்கூடிய எல்லா பணிகளையும் இன்னைக்கு வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அந்த அன்பு சகோதரியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கௌரவிக்கிறதுல நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமதி டயானா சர்மிளா அவர்களுக்கு உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஜே
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ராமநாத தர்காவோட வந்து தலைவர் உங்களுக்கு செய்யும் முகமது சார் அவர்களையும் உங்களுக்கு கலிபா சார் அவர்களையும் நம்ம நீலகண்ட சாஸ்திரி அவர்களையும் மேடைக்கு ஒருபடி உங்க எல்லாரும் சார்பாக வந்து சொன்னா அன்புடன் கேட்டுக்கிறவங்களுக்கு நன்றி. எல்லாருமே ஒரு பலத்த பாராட்டுகளா உங்க ஊரை சேர்ந்த முதல் பெண்மணிக்கு வந்து இன்னைக்கு சிறந்த இளம் சேர்மேசன் விருது நம்ம கொடுக்குறவங்களுக்கு என்று வாழ்த்துக்கள். நன்றி. வேளாங்கண்ணி வர்த்தக சங்கத்தின் சார்பிலே பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது பேரூராட்சி தலைவர்களுக்கு முன்னாடி பேட்டி வருகிறார்கள். நமது வர்த்தக சங்கத்தின் சார்பிலே முன்னாடி பேட்டி வருகிறார்கள். அது டாக்ஸி வேன் கார் வேன் ஓட்டுநர்கள் சார்பாக சங்கத்தின் சார்பிலே கொண்டாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நமது வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய சார்பிலே இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஏவன் இவர் தான் எல்லாருக்கும் செக்கில் கையெழுத்து போடணும். அதனால மிக அருமையாக இங்கே வருகை தந்த பேரூராட்சி சார்பிலே இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. வேளாங்கண்ணி சிறப்பு வாய்ந்த சமூக ஆர்வலர் நமது விநாயகா என்டர்பிரைசஸ் அவருடைய கணவன் மனைவி 2 பேரும் சந்தன மாலையோடு வந்திருக்கிறாங்க. சார் இப்போ இது போட்டவங்க எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் சார் ஒரு குரூப் போட்டவங்க இருக்கிறோம் முடிச்சுட்டு போயிருங்க. குரூப் போட்டவங்க இருக்கிறோம் அவங்க வர சொல்லியிருக்கலாம். மனித உரிமை ஆணைய நாகை மாவட்ட தலைவர் என்ற முறையிலும் சமூக ஆர்வலர் சார்பிலும் இப்பொழுது பேரூராட்சி தலைவி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சண்முகம் சகாயராஜ் ஏன் எல்லாரும் பேரூராட்சி தலைவிக்கு போடணும்? இந்த பேரூராட்சியை பல்வேறு திட்டங்களை தீட்டி முன்னெடுத்து கொண்டு வர பயன்பட்டு வருகிறவர்கள் நமது வார்டு கவுன்சிலர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொன்னான நோக்கம் எல்லாருமே இருங்க. எல்லாருக்கும் ஒரு குரூப் போட்டோ சேர்த்துக்கணும். எனக்கு கூட பேராதுங்க. அதுபோல் ஒரு அனைவருக்கும் அனைத்து திட்டமும் அறிமுகப்படுத்துவாங்க. எல்லாரும் சண்முகம் சகாயராஜ் சமூக ஆர்வலர் சார்பிலும் நாகூர் சித்தி சேவை ஜனநாயக சார்பிலும் மனித உரிமை ஆணையத்தின் சார்பிலும் இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சால்வ அழைச்சவங்க எல்லாருமே சொல்லி சேர்ல உட்காருங்க. மேடத்தோட அடுத்த முறை இருக்குது. அதையும் நீங்க கேட்டு போகிறோம். சிறப்புரை இருக்கு அவங்க சொல்லிட்டு. அடுத்தது நம்ம வேளாங்கண்ணி கவுன்சிலர்கள் சார்பிலே இப்பொழுது பேரூராட்சி தலைவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இதுல என்ன தெரியுதுன்னு பாருங்க. கை தட்டலாம். எல்லா உட்காந்துருக்கவங்களும் கை தட்டலாம். வெளியே யாருக்கும் போக வேண்டாம். கவுன்சிலர்கள் கூட சேர்மன் எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க என்ற அன்பு சகோதரி. இவங்களுக்கு நேரடியாக இன்னைக்கு அழைப்பு
கொடுக்கல, தொலைபேசி வழியாக கொடுத்தவுடன் எல்லா வார்டு கவுன்சிலரும் எள்ளுன்னா என்னையும் அடிப்பாங்க. வேளாண்மையில பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. நமது சுனாமி குடியிருப்பில் குடிக்கொண்டு சமூக பணி செய்து வருகின்ற வாட்டர் பிளான் நிர்வாகி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அன்பு சகோதரி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். எல்லாரும் போத்திட்டாங்க. இப்ப இந்த விழாவை முன்னிட்டு நடத்துகின்ற நிர்வாகிகள் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நம் எல்லோருடைய சார்பிலே பொன்னாடை போத்தி கௌரவிப்போம். மேடம் பொன்னரா அனுபவங்கள் எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஒரு குரூப் போட்டோ கிடைக்கும். கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வாங்க வாங்க. எல்லாருமே வாங்க மேடம். நம்ம வர்த்தக சங்க தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களே வர சொல்லுங்க. இந்த அம்மா அவர்கள் சிஓவா இருக்கிறாங்க. லட்சுமி பிரபு அவர்களே ஒரு வாரமாக இதுக்கு மெனக்கெட்டார்கள். வேளாண்மையில் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க அவசியம் இருந்தார்கள். என்னையும் பிடிச்சாங்க. நான் அவசர சிகிச்சையில தஞ்சையில் இருந்ததனால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியல. அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பிலே, மனித உரிமை ஆணையின் சார்பிலே, சித்திக் சேவை தலைவர் அறக்கட்டளை சார்பிலும் பொன்னாடை போத்தி கௌரவிக்க கை தட்டலாம். ஜோரம் கொஞ்சம் நவுந்து வந்துருங்க. கொஞ்சம் நவுந்து ஓசன்னா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவுன்சிலர் சார்பாக எல்லா உங்களுக்கு பேருந்து அலுவலக சார்பாக
நிலையிலே மிக அவசரமாக முக்கிய வந்திருந்தார்கள். அதனால நமது வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய துணைத் தலைவரும் நமது ஒன்றிய செயலாளருமாகிய தாமஸ் ஆல்வா அடிசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க பவுண்டேஷன் சார்பிலே அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருமே கொஞ்சம் உட்காருங்க மேடம், எல்லாருமே உட்காருங்க. நமது ஏபிஜே விஐபி குளோபல் விருது திருவிழாவில் நமது வேளாங்கண்ணியோட துணை சேர்மனும் வேளாங்கண்ணியில் பல வருடங்களாக அரசியலில் மட்டுமில்ல, தொழிலில் மட்டுமில்ல, பல்வேறு சமூக நல பணிகளையும் சரி, பல்வேறு நலத்திட்டங்களையும் சரி, உங்களுக்கு மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களையும் சரி, உங்களுக்கு கண்டு கட்சி பாகுபாடு இல்லாம, சமூக பாகுபாடு இல்லாம, மத பாகுபாடு இல்லாம உங்களுக்கு கண்டு எந்தவித பேதமும் பார்க்காம 24 மணி நேரமும் மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களை உருவாக்குவதில் தன்னோட வாழ்நாளை அர்ப்பணிச்சு அவங்க குடும்பமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை கண்டு களத்துல இறங்கி செயல்பட்டு, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பதவியில இருக்கலாம், அதிகாரத்துல இருக்கலாம், ஆனா களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அவங்களை கண்டு அவங்க மக்கள் பிரச்சனைக்காக மட்டும் இல்லை, அவங்களை கண்டு எந்தவித போராட்டங்களும் இருந்தாலும் சரி, எந்தவித எதிர்ப்புகளா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களை கண்டு எதுக்குமே அஞ்சாம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே துணிஞ்சு நின்று களத்துல நின்று போராடி ஒரு மிக சிறந்த ஒரு போராளியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருஷமா வந்து வேளாங்கண்ணியில மட்டும் இல்ல, உங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறியப்பட்ட, ஏன்னா நாங்க வந்து வேளாங்கண்ணியில ப்ரோக்ராம் பண்ண போறோம், நாகப்பட்டினம் ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்களை துறை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பேசினோடனே எல்லா வாயில இருந்து முதல் வார்த்தை என்ன வந்துச்சுன்னா, உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சார்ட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு தான் வந்து பார்த்தா முதல் வார்த்தை சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு உங்களுக்கு. ஏன்னா அரசியல்வாதிகள் நாங்கள் உலகக்குள்ள நிறைய பேரை பார்க்குறோம் உங்களுக்கு வந்து. இது என்னன்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் அந்த வார்த்தை வந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அன்புக்கும் அவரோட மனிதாபிமானத்துக்கும் உங்களுக்கு, அவரோட மனித நேயத்துக்கும் உங்களுக்கு, சமூக நல்லிணத்துக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டத்தை நாங்கள் நினைச்சுக்கிட்டோம் உங்களுக்கு வந்து. ஏன்னா நாங்கள் வந்து முதலமைச்சர் விருது கொடுத்துருக்கோம், துணை முதல்வர் கொடுத்துருக்கோம், அமைச்சர் கொடுத்துருக்கோம், எம்பிஸ் கொடுத்துருக்கோம், எம்எல்ஏ கொடுத்துருக்கோம், மேயர் கொடுத்துருக்கோம், சேர்மன் கொடுத்துருக்கோம், அண்ட் கவுன்சிலர்ஸ் கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்களுக்கு நாங்கள் விருது கொடுத்துருக்கோம் உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டு. ஆனால் கட்சி பாகுபாடு இல்லாமல் உங்களுக்கு கண்டு ஒரு மனிதரை நேசிக்கக்கூடிய ஒரு மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டமோ, நம்மளோட அன்பு சகோதரர் திரு தாமஸ் ஆல்வா எடிசன் சார் இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு கண்டு. அவங்களோட அன்பு சகோதரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் வந்து உழைச்சா பரவாயில்ல, நீங்க கல்விக்காக ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்விக்கான திறந்திருக்கீங்க. அரசியலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட பணியை வந்து நீங்க பங்கிட்டு உங்களுக்கு வந்து மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வந்து குடும்பத்தோட சேர்ந்து செய்வோம். நான் ஒரு பகுதி பாக்குறேன்னா நீங்க ஒரு பகுதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சகோதரியை வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேளாங்கண்ணியில அவங்கள பேரூராட்சி தலைவராக்கி இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி சொன்ன அடுத்த செகண்ட்ல வந்தது நம்ம வேளாங்கண்ணி பேரூராட்சி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து. ஏன்னா நாங்க நேர்ல கூட போய் அழைக்கல உங்களுக்கு வந்து. அது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வச்சிருக்க ஒரு மரியாதை உங்களுக்கு வந்து. ரெண்டாவது அவங்களுக்கு கேட்கக்கூடிய திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைவேற்றி கொடுக்கறது உங்களுக்கு, அந்த மக்களுக்கு என்ன வேணுங்கிறத பல்ஸ் பார்த்து வந்து பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்ல பேரை வாங்கினவங்களுக்கு வந்து அன்பு சகோதரி திரு டயானா சர்மிளா மேடத்தை அவர்களுக்கு இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த இளம் பேரூராட்சி தலைவர் விருதா வந்து அவங்க சகோதரர் முன்னிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரியார் முன்னாடியே நாங்கள் வழங்குறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு வந்து. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க சகோதரர் கையால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருதை மேடத்துக்கு வழங்குறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். சகோதரரையும் அவங்க சகோதரையும் வந்து உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு கண்டு. ஏன்னா இந்த தருணங்கிறது ஒரு வரலாற்று மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அது கிடைக்காதவங்களுக்கு கண்டு. இதை வந்து எங்க அமைப்புக்கு கொடுத்ததுக்கு முதல் இளைஞனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
ஓகே, அவங்க எடிசன் சார் வந்து APJ Group of Companies Social Service Organization மூலம் இந்த வேளாண்மையில் உள்ள மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் சமூக சேவர்கள் அனைவருக்கும் விருதுகள் வழங்கி அவருடைய பணிகளை பாராட்டும் விதமாக இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் குரூப் மேலாளர் டாக்டர் APJ சலீம் அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்தில் மேலாளர் CEO திருமதி லட்சுமி பிரபா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பங்கு பெற்றுள்ள நாகூர் தர்கா ட்ரஸ்டி ஹாஜி சையத் முகமது கலிமா சாஹிப் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள வேளாங்கண்ணி பேராட்சி தலைவர் சர்மிளா அவர்களும் மற்றும் வேளாங்கண்ணி சிவனாலய குருக்கள் கொண்டாரியர் தினகரன் அவர்களுக்கும் மற்றும் பங்கு பெற்றுள்ள விநாயகா ஸ்டோர் உரிமையாளர் திருவருக்கு சட்டநாதபுரம் வேளாங்கண்ணி பெருங்குள்ள செயலாளர் மலைச்சாலஸ் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் கவுன்சிலர்கள் மற்றும் வேளாங்கண்ணி பதிவாளர் மக்கள் அனைவருக்கும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பாக இந்த APJ குரூப் ஆஃப் கம்பெனி நடைபெற்று வருகிறது. இது சொல்லப்போனால் எப்படின்னா ஒரு தலைவர்கள் அந்த பகுதியில் இருக்காங்கன்னா இது மாதிரி செய்கிற விருதுகள் வழங்குறதுனால அவங்களோட பணியை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஒரு நம்ம நம்மளை நம்பி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, அந்த அவார்டுக்கு நம்ம ஒரு இருக்காங்க நடந்துக்கூடாதுன்ற உற்சாகம் ஏற்படும். இப்போ பேராஜில் அவார்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பணிகளை வந்து துரிதப்படுத்துவாங்க, மேலும் இன்னும் மக்களுக்கு சேவையாற்றுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுபோல் அதையும் நம்ம ஒரு முன்னெடுப்பாக எடுத்துக்கொள்ளணும். இந்த நிகழ்ச்சியில் வந்து அனைவருக்கும் அவார்டு வழங்கிய அந்த நிறுவனத்திற்கும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி உங்களுக்கு உங்கள் எளிய உரையை ஆற்றுறதுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க வேளாங்கண்ணியோட முதல் பெண்மணியும் சிறந்த இளம் பேரூராட்சி தலைவர் விருது வாங்கினவங்க திருமதி டயானா சர்மிளா அவர்களே சிறப்புரை ஆற்ற வரும்படி உங்க எல்லாருக்கும் பலத்த கரகோஷத்தோடு வந்து மேடை கிடைக்கிறோம். நன்றி நன்றி. APJ Group of Companies in Social Service Organizations and Amuda Surabhi Abhi APJ Food Bank and APJ Dynamic Foundations இந்த நிறுவனங்கள் இணைந்து இன்றைக்கு வேளாங்கண்ணி சிறப்புநிலை பேரூராட்சி பகுதியில் நமக்கு 2026க்கான குளோபல் அவார்டு ஒரு வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, வேளாங்கண்ணி சிறப்புநிலை பேரூராட்சி பகுதியை தேர்வு செய்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அனைவருக்கும் அதை இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வுக்கு என்னை போல் விருப்பெற வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் வேளாங்கண்ணி வேதாரண்யம் தலைமை ஆசிரியர் ஏஓ சார், டீச்சர்ஸ், ரிட்டையர்ஸ், நம்ம ரஜித அப்புறம் வந்து நம்ம சட்நாதன் சார் எல்லாருக்கும், மேலும் நம்முடைய பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சியான நாள். அதாவது அவார்டு அப்படிங்கிறது சார் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, எவ்வளவோ ஏளனங்கள் இருக்கும், பேச்சுகள் இருக்கும், ஏச்சுகள் இருக்கும், அவமானங்கள் மட்டும்தான் வந்து அவங்களும் மேலே வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 100% உண்மை. எல்லாரும் என்ன கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, இது வந்து கொஞ்சம் படித்தது திமுரு பிடிச்சது இதெல்லாம் சொன்னாங்க. சார் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் என்ன இறங்கி வேலை பார்க்க போகுது, என்ன செய்ய போகுது அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நம்ம ஃபீல்டுக்கு போன பிறகு தான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்போதான் சரி, அப்போ அவங்களே அதை சொன்ன நாட்களே திருப்பி இவங்க இவ்வளோ தூரம் வைப்பாங்கன்றதை நான் நினைக்கல அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. எல்லாவற்றிற்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வேளாங்கண்ணியில எங்களுக்கு பின்புலமாக ஆக்கப்புலமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் கிளை ஒன்றிய செயலாளர் மற்றும் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றியை சொல்லணும். இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய
மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பாங்க. இது செய்ய அதை செய்ய, அதை பாரு இது பாரு இதை பண்ணு இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுடைய பேராட்சி கவுன்சிலர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க, வாங்க பாருங்க எடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி நாங்கள் செயல்பட்டோம். அதன்படி இந்த விருதுக்கு நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இது இன்னும் நமக்கு ஏபிஜே குளோபல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம். இந்த உணவு, உடை அவங்க ரெண்டுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த உறைவிடத்திற்கு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு உறைவிடத்தை அமைச்சு அந்த மக்கள் அங்கே ஒன்று திரட்டி அவங்களுக்கு அன்னதானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் பல நிகழ்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. நம்மள மாதிரி இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சு அதன் மூலமாக எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமைப்பு, ஒரு இடம் தேவை இல்லையா? அவங்களுக்கு ஒரு உதவிகள் தேவைப்படுகிறது. நம்மளால் கொடுத்த உதவிகளை நம்மளால் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தரையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அமைந்திருக்கு. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் இப்போ அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம். இருந்தாலும் வேளாங்கண்ணியில வந்து கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான். வேளாங்கண்ணா எப்போதுமே சொந்த மனிதனுக்கு ஒரு சிறப்புகள் வந்து அங்கீகாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெளியில ப்ராமஸாக இருக்கும், உள்ள கண்டிப்பாக நமக்கு அங்கீகாரம் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க ஏபிஜே. மிக்க நன்றிகள் சார் உங்களுக்கு. மேடம்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னை போல் வந்திருக்கோம் அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். நம்மளால் இந்த உதவிகளை நாம் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு மிக்க மகிழ்வுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வேளாங்கண்ணியில இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொல்லிக்கிறேன். வேளாங்கண்ணியில் அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது இந்த 5 வருடங்கள்ல நம்ம துணைத் தலைவருடைய முன்னிலையோடு நம்முடைய செயல்பாட்டுகளோடு நிறைய செய்திகள் நாம் செய்திருக்கோம். நிறைய செயல்பாட்டுடன் செய்திருக்கோம் இணைந்து. அது ரோடாக இருக்கட்டும், கரெக்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். வாட்டர் வந்து கொஞ்சம் கரண்டி நிறைய அதுக்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடு செய்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் மத்தியில் அத்தியாவசிய பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதை நாங்கள் எல்லாருமே இந்த 5 வருட காலகட்டங்களில் நிறைய செய்திருக்கோம். அப்புறம் என்ன கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்கு நம்முடைய பேரூராட்சி துணைத் தலைவர்கள் நிறைய ஒரு கடந்த 5, 6, 7, 8 வருடங்களாக ரொம்ப முன்னெடுப்பு எடுத்து அவங்க மூலமாக நம்ம எல்லாரும் நாங்கள் நின்று மாற்று வழி பாதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது விரைவில் வரும். டாக் வந்து பாதுகாப்போம், நாய்கள் பாதுகாப்பும் அமைச்சிருக்கோம். நம்ம எம்ஜிஎம் பின்னாடி பாதுகாப்பு ரெடி பண்ணுறதுக்காக அதுக்கான கூடாதுங்க. அதாவது திருநாய்கள் வந்து நிறைய இருக்கு. அவங்களை பிடிச்சி அதை பணிவிடை பண்ணி அதுக்கு சாதம் கொடுத்து அதை வளர்த்து வெளியில் வராத அளவுக்கு நாய்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த கூடாதுகள் அமைக்க பூஜையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கு. அதுமாதிரி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துருக்கோம். வேளாங்கண்ணிக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய பார்வையில் ஆராய்ச்சி செய்து ஆய்ந்தறிந்து ஒவ்வொரு 15 வார்டுகளுக்கு உள்ளே நாங்கள் சென்று ஒரு இடத்தையும் என்ன தேவை கிடைக்குதுங்கிறது வாலண்டியராகவே நாங்கள் போய் பார்ப்போம். எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொதுமக்கள் ஏதோ தகவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் உடனே அந்த ஸ்பாட்டில் தான் நிற்போம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயம் உடனே இருந்தாலும் சரி, ரொம்ப லாங் டைம் எடுக்கிற விஷயமா இருக்குதுன்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும் எங்களுக்கு. அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு ஒரு அறிக்கையாக நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். நாங்கள் என்னென்ன செய்திருக்கோம் என்பதை இந்த 5 ஆண்டு வருட காலத்தில் ஒரு அறிக்கையாக கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சமர்ப்பிப்போம். மீண்டும் வந்து மேடம் சார் சொன்னாங்க, மேடம் பார்க்கணும் 3 நாளாக ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனால் என்ன அவங்களாம் பார்க்கணும், நானும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா லோக்கலில் இல்லை நான். அதனால நிறைய பேருக்கு இந்த தகவலை தெரிவிக்க முடியல. இதுக்கு விட இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பேரூராட்சி செயல் அலுவலர் குருசாமி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் சார்பாக வந்திருக்கும் நம்முடைய முதன்மை கணக்காளர் குமார் சார் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் கேட்கும் போதெல்லாம் பக்க பலமாக இருந்து எங்களுக்கு அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுடைய பார்த்து பாதி இருந்தாலும் எங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் ஓன் 10 விஷயங்கள் பாதி இருந்தாலும் பாதி அவங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க பேரூராட்சி செயல் அலுவலருக்கும் நம்முடைய குமார் சார் மற்றும் அலுவலர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பொதுமக்களாகிய நீங்கள் ஏதேனும் முறைகள் உங்கள் பகுதியில் இருந்தால் கண்டிப்பாக எங்களை அணுக வேண்டும் என்று நான் என்னுடைய ஐடி புக்கிலே கொடுத்துருக்கேன். துணைத் தலைவரை நாடுகள், இந்த தலைவரை நாடுகள், கவுன்சிலர் நாடுகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே போல அந்த ஐடி மூலமாக எனக்கு நிறைய தகவல் கொடுத்திருக்காங்க. இன்னும் அதையும் நிறைவு செய்து கொடுப்போம். ஏதேனும் கோரிக்கை உங்களிடத்தில் இருந்தால் கூட எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஏதோ ஒரு பக்கத்து
இருப்போம். ஆனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறது. அதை எங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நாங்கள் செய்து தருகிறோம். மேலும் இங்கே சிறப்பாக வருகை கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம் வந்து பேராசிரியர் மட்டும் இல்ல, சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்க சகோதரர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறந்த இளம் பேரூராட்சி தலைவர் விருது கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். உங்களுக்கு மேடம் கடைசி வரை இருந்து இருக்கிற விருதாளர்கள் எல்லாத்தையும் விருது கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். உங்களுக்கு எடிஷன் சாருக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக இருந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா உங்க மாவட்டத்தை சார்ந்த நிறைய மக்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து கௌரவிக்கும் சொல்றோம். உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நிறுவனத்தை நடத்திய சேர்மன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு ஒரு வாரம் நடக்கக்கூடிய 3 முடிவுக்கு கூட பாராட்டுகள். நன்றி.